ஸோ டிஸ்க்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சரியா. ஸோ இப்போ நீங்க ஒரு எஸ்எஸ்டியை வந்துட்டு நீங்க அட்டாச் பண்றீங்க. இப்போ அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் லினக்ஸ் வந்துட்டு அதை சாம்சங் எஸ்எஸ்டி அந்த மாதிரிலாம் கூப்பிடாது சரியா. அது என்ன பண்ணுனா நம்ம ஒரு டிவைஸை ஆட் பண்றோம் அப்படின்னா அதை வந்துட்டு /dev/sda. இப்போ ஃபர்ஸ்ட் டிவைஸ்னா எஸ்டிஏ. இது என்ன அப்படின்னா /devனா டிவைஸை மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஹார்ட்வேர் டிவைஸை மீன் பண்ணுது. எஸ்டின்றது வந்து இந்த ஸ்டோரேஜ் டிஸ்க டினோட் பண்றதுக்கு எஸ்டி. இப்ப ஃபர்ஸ்ட் டிவைஸா இருந்தா அது ஏ. இப்ப செகண்டா நீங்க இன்னொரு அட்டாச் பண்றீங்க அப்படின்னா பி. ஓகேவா. இப்ப இந்த நேமிங் கன்வென்ஷன்லாம் விட்டுருங்க. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்துட்டு உங்களுக்கு இப்ப முக்கியம். சோ இப்ப வந்து நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம் சரியா. இப்ப நீங்க வந்து ஒரு புது கபோர்டு வந்து வாங்குறீங்க. அந்த கபோர்டு வந்து ஒண்ணுமே இல்ல, வெறும் சும்மா அப்படி மரப்பட்டி மாதிரி இருக்கு. ஓகேவா. அப்ப நீங்க ஒரு பொருளை அதுல உள்ள வைக்க முடியுமா உங்களால? முடியாது இல்லையா. உங்களுக்கு அதுக்கு ஷெல்ஃப் வேணும். இப்ப ஃபைல் சிஸ்டம்ல தான் இங்க ஷெல்ஃப் மாதிரி சரியா. இப்ப ஷெல்ஃப் எல்லாம் இல்லாம அந்த கபோர்டு இருக்கும், ஆனா அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. இப்ப இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா அந்த டிஸ்க் தான் வந்துட்டு அந்த கபோர்டு சரியா. இப்ப அந்த ஃபைல் சிஸ்டம்ல தான் ஷெல்ஃப்ஸ். இப்ப நம்ம அதுக்குள்ள வைக்கிற துணி பொருள் அதெல்லாம் தான் ஃபைல்ஸ் சரியா. இப்ப இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம பார்ட்டிஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.